தமிழ் மொழியிலிருந்து தான் ஏனைய திராவிட மொழிகள் தோன்றியது. பொதுவாக சொல்லிடலாம். கன்னடம் தோன்றியது, மலையாளம் தோன்றியது, தெலுங்கு தோன்றியது, துளு தோன்றியது என்பதுதான் உண்மை. அது திராவிட மொழிகள். அப்போ திராவிடத்தினுடைய மூத்த மொழி தமிழ் மொழி. தாய்மொழி அதுதான். என்று தோன்றியவள் என்று உணர முடியாத இயல்பினலாம் எங்கள் தாய். இன்றும் அவள் கன்னியாகவே இருக்கிறாள். ஏனென்றால் பல மொழிகளை அவள் பெற்றெடுத்திருக்கிறாள். பல மொழிகள் என்றால் திராவிட மொழிகளை எல்லாம் பெற்றவள் எங்கள் கன்னித்தமிழ் தாய். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தமிழ்குடி. இது என்று தோன்றியவள் என்று யாராலும் சொல்ல முடியாத முதுமை உடையவள் எங்கள் தாயாக இருக்கக்கூடிய தமிழ். அந்த தாய்மொழியாகிய தமிழ் மொழியிலிருந்து தான் ஏனைய கிளை மொழிகள் எல்லாம் தோன்றியது என்பதை நம்முடைய மொழி நூல் அறிஞர் வி. போப், கால்டுவெல், சுந்தரனார் இவர்களெல்லாம் அவர்களுடைய நூல்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே தமிழ் மொழியில்தான் மற்ற மொழிகள் தோன்றியது என்பதற்கு அவரவர்கள் மொழியை பார்த்தாலே தெரியும். காரணம், தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான சொற்கள் மலையாளத்திலும், கன்னடத்திலும், துளுவிலும், ஆந்திரா தெலுங்கு மொழியிலேயும் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும்.